திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு மேல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரகங்கள்னால என்ன யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியே பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசத்துல இருக்கார். 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று இங்க சூரியனோட சேரப்போகிறார். இதுல ஒன்னும் ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா, சூரியன் நீங்க நீசமாயிருக்கார். யாருக்கெல்லாம் சூரியன் நீசமானா எல்லாருக்குமே சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இந்த சூரியன் நீசமாகும் போது இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை இங்க ஆட்சி பலம் பெறும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே பணம், பெயர், புகழ், உயர் பதவி கிடைக்கிறது, பிறக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போட பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கிறது, கலைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம், காதல், இது எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காசு பணம் இவங்க இருக்கிற வரைக்கும் புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சொத்தே அழியாது, நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ குருவினுடைய பார்வை, அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் வீடு கட்டுற யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பெயர் புகழோட வாழக்கூடிய யோகம், இதை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த மாசம். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் தேதி வந்து இதே விருச்சிக வீட்டுக்கு செவ்வாயோட சேர்றார். இயற்கையாகவே செவ்வாய் புதன் நல்ல நாலேஜ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். நல்ல நாலேஜ் இருக்கும். எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதுல உயர் பதவியில் இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் மேல வந்து இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அதுவும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும். அப்ப இந்த செவ்வாய் இங்க செயற்கை ஆயிருக்குது, அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா இது நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த இடத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. அப்ப இப்ப குரு அந்த பாக்குறாரு. அப்ப குரு அதை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது, இந்த குருவே புதனை பார்க்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும். ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வேலைக்கு போறீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும், இப்படிலாம் நினைப்பீங்க இல்லைங்களா? அதற்கெல்லாம் இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது நடக்கும். நல்ல உயர் பதிவு, IAS, IPS படிப்பு மூலமாக பெரிய பதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அருமையா நடக்கும். இப்போ இதெல்லாமே மாறிட்டாங்க. அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். இப்போ இதுதான் கிரகங்களுடைய நிலைகள். சோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த யோகம் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியின் அதிபதி வக்ரகதியில 3ல நின்னாலும் கூட வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி ஜாதகம் வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஆனாலும் குரு இப்ப உங்க ராசியை பார்த்தார். எத்தனை கன்ஃபியூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, குரு பார்க்கக்கூடிய இடம் தெளிவாகும், அந்த இருள் விலகும், அந்த நெகட்டிவ் எல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாசத்துல இருந்து மகரத்துக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு மேல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஒரு வருஷம் அங்க டிராவல் ஆக போறார். அப்போ அதனுடைய ட்ரெய்லர் தான் இப்ப. அப்போ உங்க ஜாதக ராசி அதிபதி வக்கரமாக இருந்தா பொருளாதாரம், பண வரவு இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் உண்டு. வக்கரமாக இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா 3-12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகும். 3 உச்சமாச்சுன்னா முயற்சிகள் கைகூடும். எதை செஞ்சாலும் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 12ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வெளிநாட்டுல பொண்ணு வேணும், வெளிநாட்டுல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரன்கள் எல்லாம் நல்லா அமைஞ்சு வரும். வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப குரு உச்சமான உங்களுக்கு வந்து குரு யார் அப்படின்னா 3 அப்ப எப்படி ஜெயிக்க வச்சுதான் தீரணும். அது உங்க ராசிக்குள்ள பாக்குறாரு. அப்போ நீங்க இழந்த எல்லா விஷயங்களும் மீண்டும் உங்களுக்கு திரும்ப உங்க கைக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது பாருங்க, 4 மற்றும் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் அதிபதி ஆகிறார். அப்போ 4 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானாதிபதி இல்லையா? அப்ப அதீத லாபங்கள் கிடைக்க போகுது. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது இந்த மாசம். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப தொழில் இப்ப கொஞ்சம் நடந்துட்டு இருந்தாலும் கூட எப்ப லாபம் வரும்னா 10ஆம் தேதிக்கு மேல அதீத லாபங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் இது எல்லாமே நீங்க நினைத்ததை விட நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே போல யாராவது உங்க தப்பா நினைச்சிருக்கிறாங்க, தப்பா ஒரு நண்பர்களோ ஒரு பார்ட்னரோ உங்களை தப்பா நினைச்சிருக்காங்க, அது மீண்டும் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல உங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய். தைரியம் அதிகமாகும் இந்த மாசம் கொஞ்சம். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீசத்துல நிற்கிறார் 9ஆம் வீட்டுல. அப்ப 5 கூடையவர் நீசத்துல 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதால கொஞ்சம் குலதெய்வ வழிபாடுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் அதிகமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு 10 கூடையவர் இல்லையா? அப்ப தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா தொழில் ரீதியா லாஸ்ட் மந்த் போட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். சோ தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு மூல திரிகோண வீட்டுக்கு வருகிறார். அப்ப 16ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த சுக்கிரன். அப்ப 16 வரைக்கும் கொஞ்சம் சிரமப்படுங்க. அந்த 16க்கு மேல பாத்துட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக உண்டு. சிரமம் அப்படிங்கிறது பெருசா பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கறத சொல்றோம். அப்ப தொழில் நல்லா இருக்க போகுது, குழந்தைகள் ரீதியாக ஒரு மன மகிழ்ச்சி, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது, குடும்பமும் ஒற்றுமையா இருக்க போகுது, கணவன் மனைவிகள் அந்யூன்யங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மகரத்துக்கு அடுத்த மாதம் உண்டு. அதே போல பாருங்க, உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 10ஆம் வீட்டுல இருந்தாலும் 7ஆம் தேதிக்கு மேல 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 6 11க்கு வரும்போது கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 6ங்கிறது வேலை இல்லையா? அப்ப நல்ல வேலை வாய்ப்புகள், 11ங்கிறது லாபஸ்தானம் இல்லையா? அப்ப நல்ல லாபங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். வேலை சார்ந்தது தடை தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே போறது நீங்க பார்க்கலாம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே பாருங்க, உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி 11 நிற்கும் பொழுது தந்தை மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, நல்ல குரு உங்களுடைய வழி நடத்த ஒரு நல்ல குரு அமைஞ்சு வருவார். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வைக்கு வரப்போகுது, செவ்வாயும் புதனும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் யாரு? லாபத்தையும். புதன் யாரு? உங்களுக்கு உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதம் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மைகளும் தெய்வ அனுகிரகத்தோடையும் தான் நடக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சூரியன் வந்து நீசமாகாது. இந்த மாசம் ஃபுல்லா நீசம் தாங்க. சூரியன் நீசமாகிறது ஒரு இடையில ஒரு 30 நாள் ஒரு 10 நாள் பரம நீசம்னு சொல்லுவோம். அது வந்து சுவாதி நட்சத்திரத்துல போறப்ப சூரியன் நீசமாகும். அப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நீசமானாலும் 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை சூரியன் பெறுகிறார். 8 கூடியவர் நீசமானா கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்த்துக் கொள்வது, அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்காம இருக்கிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன கண்டங்கள், இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது, இதெல்லாம் சூரியன் நீசமாகக்கூடிய இந்த 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீசபங்க ராஜயோகம் பெற இந்த சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய பண வளர்ச்சி, தொழில லாபங்கள், தொழில் வளர்ச்சி, கண்டங்கள் விலகிறது, விட்ட பணம் எல்லாம் மீண்டும் எடுக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வை, என்னதான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு 50-70% பாசிட்டிவா இருந்தாலும் 30% கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் இருப்பினும் உங்க ராசிய குரு பார்க்கறதுனால கடைசி நேரத்திலேயாவது உங்களை வந்து குரு காப்பாத்தி விடுவார், தெய்வங்கள் காப்பாற்றி விடும் அப்படிங்கறத உண்மை. இது முழுக்க முழுக்க மகரத்துக்கு ஒரு நல்ல பீரியட், நல்ல வெளிச்சம் வரக்கூடிய